முத்தமழையின் தக் லைஃப் ஐம் ஷுர் ரமானியக்ஸ் எல்லாருமே உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆஹா, ஹே ராமா ஃப்ரம் ரங்கீலா கேட்குதே, இதயம் ஃப்ரம் கோச்சடையான் கேட்குதேன்னு. எஸ், எனக்கும் ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு உசுரோ அந்த இடத்துல இட் ரிமைண்டட் மீ ஆஃப் த மேஜிக்கல் அத்தினி சித்தினியில் வர "ஓ" அந்த ஹரியரன் சாரோட அக்மார்க் டச்சஸில் வந்த அந்த ஹம்மிங். உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா சொல்லுங்கள்? எப்படி முத்தத்தில் பல வகை இருக்கோ, அதாவது அன்பான முத்தம், அரவணைப்பான முத்தம், ரொமான்டிக் முத்தம், லஸ்டி முத்தன்ற மாதிரி திஸ் சாங் இட் செல்ஃப் இஸ் அ கொலாஜ் ஆஃப் மியூசிக்காலிட்டிஸ் இன் அ சிங்கிள் சாங். கர்நாடிக் ஸ்டைல் வேணுமா இந்தா பிடிச்சிக்கோ, இந்துஸ்தானி ஸ்டைல் வேணுமா இந்தா வாங்கிக்கோ, சூஃபி ஸ்டைல் வேணுமா இந்த அள்ளிக்கோன்னு வாரி அரைச்சிருக்காரு தலைவர். The only Kore in Tamil is to have chosen thee for the song. Of course, no offense to thee, ma'am, but this song belonged to Chinmay, ma'am, hands down. In fact, அவங்க ஆடியோ லான்ச்சில் வேற பாடி கேட்டதால could not come out of her imprints this song deserved. Thee had her style and it had a different feel altogether, but later தெரியுது இது யார் தப்பும் இல்லை, but a stupidity to have a ban on talent like Chinmay to not allow to sing Tamil songs. Seriously, the folks who have the power should sort this out soon. Art is bigger than all the stupid politics and agenda of few filthy people showing their cheap powers. Please, for God's sake, உங்கள் கரப்படைஞ்ச பாலிடிக்ஸை இதில் கொண்டு வராமல் just leave talents like Chinmayi to do what she does best. Hope she gets to sing Tamil songs soon. ஸோ மக்களே, கமலோட முத்த மழையை இசை புயல் கிட்ட கொடுத்தா சும்மா விடுவாரா? மியூசிக்கல் மழையில் முத்த சாரில் தெறிக்க விட்டுட்டாரு.